வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் மக்களே. நான் உங்கள் சஞ்சு. வெல்கம் டூ சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, நம்ம ஜூன் 4ஆம் தேதியுடைய கரண்ட் அஃபேர்ஸ் தான் மக்களே பார்க்க போறோம். ஸோ எப்பவும் போல நம்ம கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோமோ, அத ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டு இன்னைக்கான கிளாஸ்க்குள்ள போலாம். ஓகே டன். ஓகே. ஸோ நேத்து பார்த்த ஜூன் 3 யோட ஃபிளாஷ்பேக் ஒரு வாட்டி பார்த்துடலாமா? ஸோ வென் இஸ் த செம்மொழி டே செலிப்ரேட்டட் இன் தமிழ்நாடு? தமிழ்நாட்டில் செம்மொழி நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது அப்படின்னா நமக்கு ஜூன் 3ஆம் தேதி. ஆக்சுவலி இல்ல நேத்து ஒரு சொல்லியிருப்பேன். கலைஞர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கருணாநிதி அவர்களுக்கு பட்டம் கொடுத்தது வந்து பட்டுக்கோட்டை அழகிரின்னு. சில இதுல எம்.ஆர். ராதான்னு கொடுத்துருக்காங்க. நான் எதுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு நான் சொல்றேன். ஓகேவா? 2மே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, விச் ஸ்டேட் இன்க்ரீஸ் த மினிமம் ஏஜ் டு இன்க்ரீஸ் டொபாக்கோ டு 21? புகையிலை வாங்குவதற்கான குறைந்தபட்ச வயதை 21ஆக உயர்த்திய மாநிலம் எது அப்படின்னா நமக்கு கர்நாடகா. ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, விச் இஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் 100% சோலார் பவர் டிஸ்ட்ரிக்ட்? இந்தியாவின் முதல் 100% சூரிய சக்தியால் இயங்கும் மாவட்டம் எது அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நமக்கு டையூ அப்படிங்கிறதா சரியான விடை. ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி, வேர் வில் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் ஏஐ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் பி எஸ்டாப்ளிஷ்? இந்தியாவின் முதல் ஏஐ சிறப்பு பொருளாதார மண்டலம் எங்கு நிறுவப்படும் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சத்தீஸ்கர். ஆப்ஷன் டி. அடுத்த கேள்வி, வேர் வாஸ் த இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆன் கிளேசியர் பிரிசர்வேஷன்? சர்வதேச பனிப்பாறை பாதுகாப்பு மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆப்ஷன் டி. தஜிகிஸ்தான். அடுத்த கேள்வி, விச் கண்ட்ரீஸ் ஆர் செட் டு லீட் யூஎன் ஹாபிடேட் ஜெனரல் அசம்பிளி? ஐக்கிய நாடுகள் வாழ்விட பொதுச்சபைக்கு தலைமை தாங்க உள்ள நாடுகள் வந்து 2 நாடுகள், மலேசியா மற்றும் யுஏஇ. அடுத்த கேள்வி, ஹூ இஸ் எலெக்டட் as a president of சிஐஐ? சிஐயின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராஜீவ் மேமானி. அடுத்த கேள்வி, வேர்ல்ட் சைக்கிள் டே, பைசைக்கிள் டே, உலக மிதிவண்டி தினம் வந்து ஜூன் 3. இப்போ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்குள்ள போயிடலாம் மக்களே. ஜூன் 4ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். முதல்ல தமிழ்நாடு நியூஸ்ல இருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம நேத்து நான் சொன்ன மாதிரி தான் ஜூன் 3ஆம் தேதி செம்மொழி நாள் விழா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடினாங்க. இதுல ஒரு முக்கியமான விருது கொடுத்தாங்க. அந்த விருதை யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த தாயம்மா பாட்டி தான் வாங்கியிருக்காங்க. இந்த பாட்டியுடைய பெயர் என்ன? தாயம்மா. ஓகேவா? தாயம்மாள் அரவாணன். தாயம்மாள் அரவாணன். என்ன விருது? செம்மொழி தமிழ் விருது. ஸோ ஹூ ரிசீவ் த செம்மொழி தமிழ் அவார்டு அப்படின்னு கேட்பாங்க. தமிழ் அவார்டு இப்பதான் அந்த அவார்டு கொடுக்குறாங்க. 2025ல ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டு. செம்மொழி தமிழ் விருது 2025 யாருக்கு வழங்கப்பட்டது அப்படின்னு கேட்டா தாயம்மாள். ஃபுல் நேம் பாத்தீங்க அப்படின்னா தாயம்மாள் அரவாணன். ஓகேவா? இதுக்கு சர்டிபிகேட்டு இந்த இதெல்லாம் கொடுத்துட்டு எவ்வளவு கேஷ் மணி கொடுப்பாங்க அப்படின்னா 10 லட்சம் ரூபாய். இந்த விருதுக்கு வந்து எவ்வளவு ரூபா கொடுப்பாங்க? 10 லட்சம் ரூபாய். தகைசால் தமிழர் விருதுக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுப்பாங்கன்னு பார்த்திருக்கோம். அதே மாதிரி இந்த செம்மொழி தமிழ் விருதுக்கும் 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறாங்க. முதலா வாங்கியது யார் அப்படின்னா தாயம்மாள் அரவாணன். ஓகேவா? இவங்க வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த தாயம்மாள் அப்படிங்கிறவங்க 1944 பிறந்திருக்காங்க. அதே மாதிரி குழந்தை இலக்கியம் ஒரு பகுப்பாய்வு, குழந்தை இலக்கியம் ஒரு பகுப்பாய்வு அப்படிங்கிற தலைப்புல ஆய்வு செய்து முனைவர் பட்டம், டாக்டர் பட்டம் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? அதாவது குழந்தை இலக்கியம் ஒரு பகுப்பாய்வு அப்படிங்கிற தலைப்புல ஆய்வு செய்து. ஓகேவா? யசோதா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா ஔவையார் விருது. ஔவையார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது இந்த வருஷத்துக்கானது அப்படின்னா யசோதா அவர்கள். ஓகேவா? இதெல்லாம் நமக்கு முக்கியமான விஷயங்கள். நமக்கு அவார்டு பொறுத்தவரை தமிழ்நாட்டுல நிறைய விஷயங்கள் கேட்கலாம். அடுத்தது நெக்ஸ்ட் தேசிய செய்திகள், நேஷனல் நியூஸ் போயிடலாம். நேஷனல் நியூஸ்ல பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்த கொச்சி இருக்கலாம் மக்களே, கேரளால கொச்சி ஆலப்புழா அந்த சைடுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு கப்பல் வந்து ஆக்சிடென்ட் ஆகி கவுந்த மாதிரி கண்டெய்னர் கப்பல் தான். அதுல இருந்து நிறைய ஆயில்லாம் வந்து லீக் ஆகி ஒரே வந்து என்ன சொல்றதுக்கு ஒரு ஒரு சுற்றுச்சூழல் மாசு ஏற்படக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கு. காரணம் வந்து இந்த கப்பல் வந்து என்ன ஆயிடுச்சு, இந்த கப்பல் வந்து ஒரு சின்ன விபத்து அதுல வந்து இதாயிடுச்சு. ஓகேவா? பக்கத்துல அதாவது கொச்சி ஆலப்புழா ஆலப்புழா பக்கத்துல வந்து இந்த கப்பல் வந்து புடசாஞ்சிச்சு. ஓகேவா? அதனால கேரளால என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா மாநில பேரிடராட்டு அதை அறிவிச்சிருக்காங்க. ஏன்னா அங்க கேரளால பாத்தீங்கன்னா நிறைய கடலை நம்பி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஓகேவா? அதனால அதை வந்து ஒரு முக்கியமான ஒரு பேரிடராட்டு எண்ணத்தில் கொண்டு அதை டக்குன்னு சரி பண்ணணும், அதுக்கான ஃபண்ட் எல்லாம் ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ உள்ள போய் பார்த்துலாம். விச் ஸ்டேட் டிக்ளேர்ட் லிபேரியன் கார்கோ ஷிப் பிரேக்கேஜ் அஸ் த ஸ்டேட் ஸ்பெசிபிக் டிசாஸ்டர்? லிபேரிய சரக்கு கப்பல் இடிபாடுகளை மாநில பேரிடராக அறிவித்த மாநிலம் எது அப்படின்னா கேரளா. ஓகேவா? இந்த கப்பலுடைய பெயர் வந்து என்ன அப்படின்னா எம்எஸ்சி எல்சா 3. ஓகேவா?
கொச்சி கடற்கரை கிட்ட வந்து கவுந்திருக்கு. கிட்டத்தட்ட ஆலப்புழால இருந்து 15 கிலோமீட்டர் தான். ஓகேவா? இந்த கப்பல் எந்த ஊர்ல உள்ள கப்பல் நம்ம ஆல்ரெடி இங்கேயே சொல்லியிருக்காங்க. லிபேரியா நாட்டுல உள்ள கப்பல். லிபேரியா நாட்டுல உள்ள கண்டெய்னர் கப்பல் தான் இது. ஓகேவா? அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம நம்ம தமிழ்நாட்டுக்கும் இதனால சில பாதிப்புகள் இருக்கு. இப்ப கன்னியாகுமரியில உள்ள கிட்டத்தட்ட 22 மீனவ கிராமங்களும் இந்த இந்த ஆயில் ஸ்பில்னால வந்து பாதிக்கப்படுறாங்க. ஓகேவா? கன்னியாகுமரி மாவட்டமும் பாதிக்கப்படுது. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து இந்த கேரளால வந்து சமீபத்தில இன்னொரு முக்கியமான விஷயம் பண்ணாங்க. என்ன அப்படின்னா, ரொபோட்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட். ஓகேவா? இந்த ரொபோட்டிக்ஸ் சப்ஜெக்ட் வந்து அங்க கேரளால 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாருக்குமே வந்து கம்பல்சரி 10th படிக்கிற ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்கும் கம்பல்சரி அப்படிங்கிற சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? ஸோ நமக்கு சமீபத்தில இந்த இந்த மாநில பேரிடர் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை கேட்டிருப்போம். என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டிலயும் சரி, தெலுங்கானாலயும் சரி என்ன பண்ணாங்க அப்படின்னா, வெப்ப அலைகள் ஓகேவா? ஹீட் வேவ்ஸ் வெப்ப அலைகள் தமிழ்ல வெப்ப அலைகள வந்து மாநில பேரிடரா அறிவிச்சாங்க. இதுவும் ஞாபகத்துல இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ வந்து இந்த ஷிப் நியூஸ்லாம் வந்து முன்னாடி டிஎன்பிசில கேட்பாங்க மக்களே. ஒரு 2 எக்ஸாம்லாம் கேட்டிருந்தாங்க. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம். அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. லிபேரியா எந்த நாட்டு கப்பல்? லிபேரியா நாட்டு கப்பல். கப்பலுடைய பெயர் எம்எஸ்சி எல்சா 3. ஓகேவா? அடுத்து போயிடலாமா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சர்வதேச. அப்படியே வந்து கப்பல் ஏறி அதே கப்பல்ல ஏறி நம்ம எங்க போறோம்? இன்டர்நேஷனல் போறோம். ஸோ இன்டர்நேஷனல் போகணும்னா நம்ம இன்டர்நேஷனல் லெவல்ல இந்தியாவுடைய ஒரு நியூஸ நம்ம பார்த்துடலாம். இது கொஞ்சம் பழைய நியூஸ் தான். நம்ம வந்து கொஞ்சம் அங்கங்க விட்டுருந்தோம் தெரியுமா? போன மாசம். அதெல்லாம் இங்க நம்ம கவர் பண்ணிடுவோம். ஓகேவா? என்ன அப்படின்னா, விச் இஸ் த 4th லார்ஜஸ்ட் எக்கனாமி இன் த வேர்ல்ட். உலகின் 4வது பெரிய பொருளாதாரம் மிக்க நாடு எது அப்படின்னு கேட்குறாங்க. முதல் யாரு? ஃபர்ஸ்ட் யாரு அப்படின்னா அமெரிக்கா. ஓகேவா? கிட்டத்தட்ட அவனுடைய அந்த எக்கனாமியுடைய மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட 30 ட்ரில்லியன் டாலர். ஓகேவா? 30 ட்ரில்லியன் டாலர் யாரு அப்படின்னா அமெரிக்காவுடையது. ஓகேவா? அதற்கு அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னா 2வது இடத்துல இருக்கிறது வந்து சைனா. சைனாவுடையது வந்து கிட்டத்தட்ட 19 ட்ரில்லியன். ஓகேவா? நான் சொல்ல பில்லியன் இல்ல. இது ட்ரில்லியன். ஓகேவா? 3வது இடத்துல இருக்கிறது யாரு அப்படின்னா ஜெர்மனி. ஸோ ஜெர்மனி எவ்வளோ அப்படின்னா 4.86 கிட்ட வருது. ஓகேவா? 4.86 கிட்ட வருது. இந்தியாவுடையது 4வது இடத்துல நம்ம இந்தியா இருக்கோம். இந்தியா வந்து எவ்வளோ அப்படின்னா எத்தனை ட்ரில்லியன் அப்படின்னா 4.187 ட்ரில்லியன். 5வது இடத்துல ஜப்பான் இருந்தாங்க. ஆக்சுவலி 4வது இடத்துல ஜப்பான் இருந்தாங்க. ஜப்பானை ஓவர்டேக் பண்ணிட்டு இந்தியா வந்திருக்காங்க. ஓகேவா? அப்போ கேள்வி வந்து இந்தியா வந்து எத்தனாவது பெரிய பொருளாதாரம்னு கேட்டாங்கன்னா 4. ஓகேவா? இல்ல இந்தியா வந்து எந்த நாட்டை பின்னுக்கு தள்ளி மேல வந்திருக்காங்க அப்படின்னு கேட்டா ஜப்பானை பின்னுக்கு தள்ளி இந்தியா வந்து மேல வந்திருக்காங்க. ஜப்பான் வந்து 4.17ல வரும். ஓகேவா? அதே மாதிரி நம்ம நம்ம நித்தி ஆயோக்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 வருஷத்துல இந்தியா வந்து உலகின் 3வது பெரிய பெரிய பொருளாதாரமிக்க நாடாக மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நித்தி ஆயோக்ல இருந்தும் சொல்றாங்க. ஐஎம்எஃப்ல இருந்தும் இந்தியாவுடைய வளர்ச்சி வந்து மற்ற நாடுகளை கம்பேர் பண்ணும்போது அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றாங்க. ஓகேவா? அதனால மோடி ஐயா ஹாப்பியா இருக்காரு. ஓகேவா? அடுத்து போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா ரூபாய் நோட்டுகள். அதாவது நமக்கு தெரியும் பங்களாதேஷ்ல பெரிய பிரச்சனை. அதாவது இந்த உள்நாட்டு பிரச்சனை நிறைய. அதுல பெரிய கலவரங்கள், மாணவர்கள் பெரிய கலவரம் பண்ணாங்க. அங்க இருந்தக்கூடிய பிரைம் மினிஸ்டர் ஷேக் ஹசீனா வந்து இங்க ஓடி வந்துட்டு இங்க தான் இப்போ வந்து தஞ்சம் புகுந்து நம்ம தான் அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கோம் இந்தியால. இப்ப அங்க வந்து மிலிட்டரி ரூல் மாரி போயிட்டு இருக்கு. ஒரு ஆள் அப்போ முகமது யூனிஸ்ன்னு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. ஓகேவா? இப்போ அந்த முன்னாடி அவங்க பழைய நோட்ல, பழைய பங்களாதேஷ் நோட்ல வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான். ஓகேவா? ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அப்படி எப்படி நம்ம ஊர்ல வந்து காந்தி தாத்தா போட்டோ இருக்கும்ல. காந்தி தாத்தா போட்டோ நம்ம நோட்லலாம் இருக்கிற மாதிரி நம்ம ரூபாய் நோட்ல அங்க ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அப்படிங்கிற ஒருத்தருடைய போட்டோ இருக்கும். ஏன் நம்ம காந்தி போட்டோ? காந்தி வந்து நம்ம ஃபாதர் ஆஃப் நேஷன். அதே மாதிரி அவங்களுடைய ஃபாதர் ஆஃப் நேஷன் சொல்லப்படுறவர் தான் ஷேக் முஜிபுர் ரஹ்மான். யார் இந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அப்படின்னா இங்க நம்ம நாட்டுல வந்து இருக்காங்கல்ல ஷேக் ஹசீனான்னு சொல்லி அங்கிருந்து தப்பிச்சு வந்து இருக்காங்கல்ல அவங்களுடைய அப்பா தான் வந்து ஷேக் முஜிபுர் ரஹ்மான். 1971ல பங்களாதேஷ் அப்படிங்கிற ஒரு நாடு உருவாகுது. முன்னாடி ஈஸ்ட் பாகிஸ்தான் அப்படின்னு இருந்தது வந்து தனி நாடாட்டு பங்களாதேஷ் அப்படின்னு சொல்லிட்டு உருவாகுது. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா வந்து அவங்களே அவங்க அவங்க யாருக்குமே இந்த ஷேக் முஜிபுர் ரஹ்மான இஷ்டம் கிடையாது. ஓகேவா? அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா
அதனால வந்து புதுசா வந்து ரூபாய் நோட்டுகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க. அதுல வந்து இவங்க ஃபோட்டோ எல்லாத்தையும் எடுத்துட்டு, சும்மா வந்து ஹிந்து டெம்பிளு, இந்த புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி இந்த மாரிப்பட்ட ஃபோட்டோக்கள் எல்லாம் வச்சிருக்காங்க. ஸோ பங்களாதேஷ்ல. ஸோ விச் கண்ட்ரி இன்ட்ரோடியூஸ்ட் நியூ கரன்சி நோட்ஸ் ரீசென்ட்லி? எந்த நாடு சமீபத்தில் புதிய ரூபாய் நோட்டுகளை அறிமுகப்படுத்தியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பங்களாதேஷ், வங்காளதேசம். இப்போ இது பத்தி பெருசா கேள்வி பட் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்காக இது கேள்வி. மேபி கேட்டா எழுதிருக்கு. ஷேக் முஜிபுர் ரஹ்மான் இந்த கதையெல்லாம். ஓகேவா? இப்போ நம்ம ஊர்ல உள்ள ரூபாய் நோட்டுகள பத்தி பார்க்கலாமா? ஸோ ஜஸ்ட் இது எல்லாமே நம்ம ஜிகே நியூஸு. நம்ம ஊர்ல வந்து என்னென்ன நோட்லாம் இருக்கு? ரூ. 5 நோட் இருக்கு. ரூ. 10 நோட் இருக்கு. ரூ. 20 நோட் இருக்கு. ரூ. 50 நோட் இருக்கு. ரூ. 100 நோட் இருக்கு. ரூ. 200 நோட் இருக்கு. ரூ. 500 நோட் இருக்கு. 2000 நோட்டு இப்ப அங்க கொஞ்சம் கொஞ்சம் சர்க்குலேஷன்ல இருக்கு. அது கிட்டத்தட்ட ஃபுல்லாவே கிட்டத்தட்ட காலி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 1% சம்திங் தான் 2000 நோட் சர்க்குலேஷன்ல இருக்குன்னு ஆர்பிஐல சொல்லியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு இதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்றது. ஏதாவது ஒரு எக்ஸாம்ல உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இதனுடைய கலர் அண்ட் வந்து எங்க இருக்கு? அதாவது இதுல என்ன இருக்கும்? இப்ப ரூ. 5 நோட்ல என்ன இருக்கும்? ரூ. 5 நோட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, டிராக்டர் இருக்கும். என்ன இருக்கும்? டிராக்டர். இதனுடைய கலர் வந்து பச்சை. ஓகேவா? ரூ. 10 நோட்ல என்ன இருக்கும்? ரூ. 10 நோட்ல என்ன இருக்கும் ஞாபகம் இருக்கா? கொனார்க் சன் டெம்பிள். கொனார்க் சன் டெம்பிள் அப்படிங்கிறது வந்து கொனார்க் சூரிய கோவில் அப்படிங்கிறது ஒடிசால இருக்கக்கூடியது. இதனுடைய கலர் என்ன அப்படின்னா, நான் சொல்றது இதெல்லாம் எக்ஸாக்ட்டா ஆர்பிஐ சொன்ன கலர். ஓகேவா? சாக்லேட் பிரவுன். சும்மா நான் என் இஷ்டத்துக்கு சாக்லேட் பிரவுன்லாம் சொல்லல. இதுதான் கலர். ரூ. 10 நோட்டுடைய கலர் என்னன்னு கேட்டாங்கன்னா, சாக்லேட் பிரவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ரூ. 20 நோட்ல என்ன இருக்கும்? என்ன இருக்கும் அப்படின்னா, மவுண்ட் ஹாரியர். இந்த மவுண்ட் ஹாரியர் வந்து போர்ட் பிளேர். இப்போ போர்ட் பிளேர் பேரை மாத்திட்டாங்க. மவுண்ட் ஹாரியர் வந்து நமக்கு அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ்ல இருக்கக்கூடியது. ஓகேவா? ரூ. 20 நோட்டுடைய கலர் என்ன அப்படின்னா, ரெட் ஆரஞ்சு. கலர் என்னது? ரெட் ஆரஞ்சு அப்படிங்கிறது தான் நமக்கு ரூ. 20 நோட்டுடைய கலர். ஓகேவா? ரூ. 50 நோட்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹம்பி. ஹம்பி அப்படிங்கிறது கர்நாடகால இருக்கக்கூடியதும். ஹம்பி வித் சேரியட். ஓகேவா? அந்த தேரோட இருக்கும். ஹம்பி வித் சேரியட். இதனுடைய கலர் என்ன அப்படின்னா, அக்வா கலர்ல இருக்கும். ஒரு மாதிரி. ஓகே. இதனுடைய கலருடைய எக்ஸாக்ட் நேம் வந்து அக்வா. ரூ. 100 நோட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, ராணி கி வாவ். ராணி கி வாவ் அப்படிங்கிறது நமக்கு வந்து என்ன அப்படின்னா, குஜராத்ல உள்ள ஒரு இடம் தான் இந்த ராணி கி வாவ் அப்படிங்கிறது. ரூ. 100 நோட்டுடைய கலர் வந்து லாவெண்டர். என்னது? லாவெண்டர். ஓகேவா? இப்ப ரூ. 200 நோட்டினுடைய 200 நோட்டு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னா, நமக்கு பார்த்திருப்பீங்க. செங்கோட்டை. ரெட் ஃபோர்ட் தான் இருக்கும். இதனுடைய கலர் என்ன அப்படின்னா நமக்கு சோ சாரி 200 நோட் வந்து 500 நோட் பின்னாடி ரெட் ஃபோர்ட் இருக்கும். இது வந்து சாஞ்சி ஸ்தூப்பா இருக்கும். ரூ. 200 நோட்ல என்ன இருக்கும் அப்படின்னா, சாஞ்சி ஸ்தூப்பா இருக்கும். சாஞ்சி ஸ்தூப்பால நமக்கு என்ன என்ன கலர்ல இருக்கும்? 200 நோட் வந்து பிரைட் எல்லோ. ஓகேவா? பிரைட் எல்லோ தான் நமக்கு வந்து இந்த ரூ. 200 நோட். அதுக்கு அடுத்தது வந்து ரூ. 500 நோட்ல தான் வந்து செங்கோட்டை. ரெட் ஃபோர்ட் இருக்கும். இதனுடைய கலர் வந்து என்ன அப்படின்னா, ஸ்டோன் கிரே. ஸ்டோன் கிரே. கலர் எக்ஸாக்ட் கலர் வந்து ஸ்டோன் கிரே. ஓகேவா? 2000 நோட்டு உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இப்ப பார்த்தே பல பல வருடங்கள் ஆச்சு. முன்னாடிலாம் வந்து 2000 நோட்டு போனா சில்லறையே தர மாட்டான். மங்கல்யான். மங்கல்யான் இது வந்து என்ன கலர் அப்படின்னா, மெஜந்தா கலர். பிங்க் கிடையாது. மெஜந்தா. ஓகேவா? சோ இது எல்லாமே நம்ம இந்தியாவுல என்னென்ன நோட் இருக்கு, அதுக்கு பின்னாடி வந்து என்னென்ன படங்கள் இருக்கும், அது எங்க இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். கலரும் சொல்லிட்டேன். எங்கேயாச்சும் உங்களுக்கு பயன்படும். நம்ம கிளாஸ்ல சொல்ற எங்கேயாவது பயன்படும். ஓகேவா? சோ இத நோட் பண்ணிக்கோங்க. அதே மாரி இந்தியாவுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கரன்சி நோட்லாம் எங்க அடிக்கிறாங்க? ரூபா நோட்லாம் எங்க அடிக்கிறாங்க அப்படின்னா, 4 இடத்துல அடிக்கிறாங்க. ஓகேவா? சோ 4 இடங்கள் எதெல்லாம் அப்படின்னா, 1 நாசிக். ஓகேவா? அந்த 1 வந்து நாசிக். அதுக்கு அடுத்து வந்து தேவாஸ் அப்படிங்கிற இடம். தேவாஸ் அப்படிங்கிறது. இன்னொன்னு மைசூர். அதுக்கப்புறம் வந்து சல்போனி அப்படிங்கிற ஒரு இடம். ஓகேவா? நாசிக் வந்து எங்க இருக்கு அப்படின்னா, மகாராஷ்டிரால இருக்கு. தேவாஸ் வந்து மத்திய பிரதேஷ்ல இருக்கு. மைசூர் வந்து நமக்கு தெரியும். கர்நாடகால இருக்கு. சல்போனி அப்படிங்கிற இடம் வந்து வெஸ்ட் பெங்கால்ல இருக்கு. நம்மளுடைய கரன்சி பிரிண்டிங் பிரஸ் வந்து இந்தியாவுல 4 இடத்துல இருக்கு. இந்த 4 இடத்துல இருந்து தான் நமக்கு ரூபாய் நோட்டுகள் அச்சிடுறாங்க. ஓகேவா? ஸோ இது நம்மளுடைய ரூபாய் நோட்டுகள பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி தான் இது எல்லாத்தையும் இப்ப டீட்டெயிலா நம்ம நடத்துறோம். ஓகேவா? டன். எங்க கேட்டாலும் தப்பு இல்ல. எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம மெட்டீரியல்ல இது ஆட் ஆயிருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன் வாங்குனவங்களுக்கு இது ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். அடுத்தது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ட்ரம்ப் வந்து ஒரு பெரிய பிளான் வச்சிருக்காரு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப நமக்கு இந்தியாவுக்கும், பாகிஸ்தானுக்கும் போர் மாரி ஒரு நிலைமை வந்துச்சு. அப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னா, அங்க இருந்து ட்ரோன வச்சு அடிக்கிறது, இந்த மாரி மிசைல் வச்சு இந்த மாரிலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஓகேவா? ஸோ இப்ப என்ன அப்படின்னா, அத நம்ம வந்து S-400 இந்த மாரி அமைப்புகள், நம்மளுடைய ஆகாஷ் அப்படிங்கிற இந்த இந்த மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வச்சு தடுத்துட்டு இருந்தோம்.
இப்போ என்ன அப்படின்னா அமெரிக்கா வந்து ஒரு பெரிய ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை ஒன்று கொண்டு வராங்க. இப்போ வேற நாட்டுல இருந்து மிசைல் வந்து அடிக்கிறாங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா வந்து ரேடாரை வச்சு டிடெக்ட் பண்ணி அந்த மிசைல் அடிச்சிடும். ஸ்பேஸ்ல இருந்து எப்படி விண்வெளியில இருந்து வந்து மிசைல் வச்சு அடிச்சா கூட அதை வந்து தகர்க்கிற மாதிரியான ஒரு ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஓகேவா, ஒரு ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பு வந்து உருவாக்கியிருக்காங்க. அதனுடைய பெயர் தான் கோல்டன் டோம் ப்ராஜெக்ட், அவங்களுடைய பெரிய ப்ராஜெக்ட், ஓகேவா. விச் கண்ட்ரி இன்ட்ரடியூஸ் த கோல்டன் டோம் இனிஷியேட்டிவ்? கோல்டன் டோம் திட்டத்தை அறிமுகப்படுத்திய நாடு எது அப்படின்னா அமெரிக்கா. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஒரு மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஓகேவா. அதாவது ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பு, ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பு தான் இந்த கோல்டன் டோம் அப்படிங்கிற ஒரு திட்டம். இப்போ கோல்டன் டோம் அப்படிங்கிறது அமெரிக்கா அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கோல்டன் டோம் மாதிரி இன்னொரு பேர் பார்த்துருக்கோம், அயன் டோம் அப்படின்னு ஒன்று. அயன் டோம் அப்படிங்கிறது இஸ்ரேலுடைய மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அல்லது மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வேற இங்கேருந்து அடிக்கிறாங்க அப்படின்னா இது ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ட்ராக் பண்ணி அதை போய் அடிச்சிடும். ஓகேவா, டன். அடுத்தது நெக்ஸ்ட், இந்த நாடு அழகா இருக்குல்ல. ஸோ இந்த நாடு வந்து ஒரு பேங்க்ல புதுசா சேர்ந்திருக்காங்க. என்ன பேங்க் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாமா? ஸோ விச் கண்ட்ரி ஜாயின் த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் ரீசென்ட்லி? சமீபத்தில் புதிய மேம்பாட்டு வங்கியில் இணைந்த நாடு எது? ஆன்சர் வந்து அல்ஜீரியா. ஓகே, ஆப்ஷன் டி அல்ஜீரியா அப்படிங்கிறது சரியான விடை. ஸோ இதுல பாத்தீங்கன்னா முதல்ல இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்குடையது எந்த சர்வதேச அமைப்பினுடையது? பிரிக்ஸ் அப்படிங்கிற அமைப்பு இருக்குல்ல, அவங்களுடைய பேங்க் தான் வந்து இந்த நியூ டெவலப்மெண்ட் பேங்க் அப்படிங்கிறது. இந்த பேங்க் வந்து எப்போ வந்து அதனுடைய வேலைகள்லாம் ஆரம்பிச்சு ஸ்டார்டட் இட்ஸ் ஆப்ரேஷன்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா 2015ல. இந்த பேங்கோடைய ஹெட் ஆஃபீஸ் போகணும்னா நீங்க எங்க போகணும் அப்படின்னா சைனா தான் போகணும். ஷாங்காய் சைனால தான் இந்த பேங்கோடைய ஹெட் ஆஃபீஸ் இருக்கு. ஓகேவா. ஸோ நியூ டெவலப்மெண்ட் பேங்க் எப்போ ஆரம்பிச்சாங்கன்னு கேட்டா 2015. நியூ டெவலப்மெண்ட் பேங்க் வந்து எந்த இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷனுடைய பேங்க்னா பிரிக்ஸ். நியூ டெவலப்மெண்ட் பேங்க் எங்க அமைந்திருக்கு அப்படின்னா ஷாங்காய் சைனா. இது எங்க இதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு அப்படின்னா அல்ஜீரியா அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. அடுத்த போயிடலாம் மக்கள். நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஐநா சபை பத்தி பேசுவோம்ல, ஐநா சபை. அந்த ஐநா சபையில ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒருக்கா பிரசிடென்ட்டை மாத்திட்டே இருப்பாங்க. அந்த யுஎன் ஜெனரல் அசம்பிளியுடைய புதிய 80வது பிரசிடென்ட் வந்து யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்கன்னா இந்த அக்காவை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. யார் இந்த அக்கா அப்படிங்கிற பார்த்துடலாமா? Who is elected as the president of 80th UN General Assembly? 80வது ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அன்னலீனா பேர்போக். அன்னலீனா, ஓகேவா. ஸோ அன்னலீனா அக்காவை தான் தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுல வந்து டைரக்டா பேர் கேட்கலாம், இல்ல இவங்க எந்த நாட்டுல உள்ளவங்கன்னு பொதுவா கேட்பாங்க கேள்வியெல்லாம். அப்போ ஜெர்மனி நாடு. ஓகே, இவங்க எந்த நாட்டுல உள்ளவங்க அப்படின்னா ஜெர்மனி நாடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஜாஃபர் இருக்காருல்ல, இந்த ஜாஃபர் பனாகி, இவர் வந்து ஈரான் நாட்டை சேர்ந்தவர். இவருக்கு இந்த கேன்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல் ஒன்று நடக்கும் மக்களே. இந்த கேன்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது பிரான்ஸ்ல நடக்கக்கூடிய ஒரு திரைப்பட விருது வழங்கு விழா, கேன்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல். இதுல இந்த லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் மாதிரி ஒரு விருது கொடுப்பாங்க. அது என்ன பாம் டி ஓர் அப்படிங்கிற ஒரு அவார்ட். இந்த பாம் டி ஓர் அவார்டு வந்து இந்த வருஷம் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா ஜாஃபர் பனாகி, ஈரானை சேர்ந்த பிலிம் டைரக்டர். ஓகேவா. கேன்ஸ் பிலிம் ஃபெஸ்டிவல்ல பாம் டி ஓர் வருது. சுமித் டப்பு அப்படிங்கிறவருக்கு வந்து யார் அப்படின்னா, சுமித் டப்பு வந்து ஒரு பாலிவுட் சிங்கர். ஓகேவா, ஒரு ஹிந்தி பாடல்கள் பாடக்கூடியவர். ஓகேவா, பாடகர். இவருக்கு வந்து ஃபிஜி நாட்டினுடைய உயரிய விருது, கம்பேனியன் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் த ஃபிஜி. ஸோ ஃபிஜி நாட்டினுடைய உயரிய விருது வந்து இந்த சுமித் டப்பு அவர்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இதெல்லாம் நம்ம இந்த மிஸ்ட் அவுட் டேஸ்ட் உள்ள கண்டென்ட் அங்கங்க ஆட் பண்ணி அப்படியே எல்லாத்தையும் சொருகிட்டு எல்லாமே ஈஸியா அப்படி ஒரு பாரம் தெரியாம படிச்சுட்டு போயிடலாம். ஓகேவா. அடுத்த போயிடலாமா? நெக்ஸ்ட் இவர் யாருன்னு தெரியுதா? இவரை தெரியாம எப்படி இருக்கும்? அனில் கும்ப்ளே. ஓகேவா. ஸோ 90s கிட்ஸ்க்கு சாரி 2K கிட்ஸ்க்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அனில் கும்ப்ளே ஹூ இஸ் அப்பாயிண்டட் அஸ் த அம்பாசிடர் ஆஃப் கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட். கர்நாடக வனத்துறையின் தூதராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா நமக்கு அனில் கும்ப்ளே அப்படிங்கிறது தான் நமக்கு சரியான விடை. நிறைய பேரை நிறைய தூதரா வந்து நியமனம், அதாவது இந்த பிராண்ட் அம்பாசிடரா, இந்த விளம்பர தூதரா நியமிப்பாங்க. நீரஜ் சோப்ரா பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஆடி கார் இருக்குல்ல, அது ஆடியா ஒடியான்லாம் தெரியல, நமக்கு தெரிஞ்சலாம் ஆடி தான். ஓகேவா. ஆடி இந்தியாவுடைய பிராண்ட் அம்பாசிடரா வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி சுப்மேன் கில் பாத்தீங்கன்னா ஓக்லே அப்படிங்கிற ஒரு பிராண்டினுடைய பிராண்ட் அம்பாசிடரா வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து இவர் அந்த ஷாஹித் கபூர் இருக்கார்ல, ஆக்டர். ஸோ அவர் வந்து இந்த வோக் இந்த ஐவியருக்கு வந்து இவரை பிராண்ட் அம்பாசிடராட்டு. அதே மாதிரி ஸ்ரதா கபூர், ஓகே, ஸ்ரதா கபூர் ஆக்ட்ரஸ் இருக்காங்கல்ல, ஸ்ரதா கபூரை பாத்தீங்க அப்படின்னா யுரேகா ஃபோப்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பிராண்டுக்கு வந்து விளம்பர தூதராக இவங்களை தேர்வு செஞ்சிருக்காங்க. ஓகேவா. டன்.
அடுத்து போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா விளையாட்டுச் செய்திகள். விளையாட்டுச் செய்திகள்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபைனலி அதாவது என்னதான் ஆர்சிபி மேல ஒரு வன்மம் இருந்தாலும் இந்த மனுஷன் மேல ஒரு வன்மம் இருக்காது. ஓகேவா? விராட் கோலி மேல அதாவது சில லெஜெண்ட்ஸ் டிசர்வ் சம் ட்ராஃபி. இப்போ சச்சின் டெண்டுல்கருக்கு வந்து அது ரோஹித் சர்மாவால சாத்தியமா, சச்சின் டெண்டுல்கரால வந்து ஐசிசி வேர்ல்ட் கப் தோனியால சாத்தியமாச்சு, ஐபிஎல் கப் வந்து ரோஹித் சர்மாவால சாத்தியமாச்சு. இந்த மாதிரி அதாவது நேற்றுக்கு விராட் கோலி மேட்ச் முடிஞ்சோடனே சொன்ன மாதிரி தான், ஐ ஹவ் கிவன் மை யூத் பிரைம் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே இந்த டீமுக்காக நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு மாதிரி சொன்னாரு. உண்மையில தான் 18 வருஷம் ஒரே பிரான்ச்சைஸ்ல இருந்து ஆடுறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் கன்சிஸ்டண்டா வந்து ஒவ்வொரு டைமும் அவ்வளோ ரன்ஸ் அடிக்கக்கூடியவர். ஓகேவா? ஸோ விராட் கோலி டிசர்வ்ஸ் திஸ். ஸோ நேத்து ஐபிஎல் ட்ராஃபி 2025 யார் ஜெயிச்சாங்க அப்படின்னா ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ ஃபைனல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்சிபி வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் நடைபெற்றது. இதுல ஆர்சிபி ஜெயிச்சாங்க மக்களே. இதுல வந்து மேன் ஆஃப் த மேட்ச், பிளேயர் ஆஃப் த மேட்ச் யாருக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா குர்னல் பாண்டியா. ஸோ குர்னல் பாண்டியா அவர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேவா? அதே மாதிரி இதுல வந்து 6 ரன் வித்தியாசத்துல தான் வந்து ஜெயிச்சாங்க. போட்டி எங்க நடைபெற்றது அப்படின்னா நரேந்திர மோடி ஸ்டேடியம் எங்க இருக்கு அப்படின்னா குஜராத் அகமதாபாத்ல இருக்குது. இந்த போட்டியில பாத்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கேப், அதிக ரன்கள் எடுத்தவங்களுக்கு ஆரஞ்சு கேப் கொடுப்பாங்க. யார் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த சாய் சுதர்ஷன் அவர்களுக்கு கிடைச்சது. அதே மாதிரி ஆரஞ்சு கேப் மட்டும் இல்ல, அந்த எமர்ஜிங் பிளேயர், வளர்ந்து வரும் வீரருக்கான விருதும் வந்து இவங்களுக்கு தான் கிடைச்சது. அடுத்தது பர்பிள் கேப் பாத்தீங்க அப்படின்னா வந்து அதிக விக்கெட் எடுக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடியது பர்பிள் கேப். இது வந்து குஜராத், அதாவது சாய் சுதர்ஷன், பிரசித் கிருஷ்ணா 2 பேருமே குஜராத் டைட்டன்ஸ் டீம் தான், குஜராத் டைட்டன்ஸ் டீம் தான். ஸோ இந்த ரெண்டும் வந்து இவங்க வாங்கிய முக்கிய ஆரஞ்சு கேப் பர்பிள் கேப், அதில் முக்கியமான விஷயங்கள். ஓகேவா? ஸோ இதுதான் மேட்சோட இது. இன்னும் நிறைய அவார்டு ஏதாவது ப்ரைஸ் பண்ணியிருந்தா நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் முதல் முறையா வந்து ஜெயிச்சிருக்காங்க. ஓகேவா? ஹாப்பி ஃபார் விராட் கோலி. அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், விராட் கோலின்னு சொல்லிட்டு இந்த மனுஷனை மறந்துடக்கூடாது. கேப்டன் யார் அப்படின்னா ரஜாத் பட்டிதார். இது வரைக்கும் 17 வருஷமா யாருமே செய்ய முடியாத விஷயத்த ரஜாத் பட்டிதார் வந்து ஜெயிச்சிருக்காரு. கேப்டனுக்கு வந்து ஒரு சல்யூட். ஓகேவா? ஸோ அடுத்த போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த கேலோ இந்தியா பீச் கேம்ஸ் ஒன்று பார்த்தோம். ஓகேவா? அதாவது கடற்கரை விளையாட்டு போட்டி. இந்த கடற்கரை விளையாட்டு போட்டி டையூல் நடைபெற்றது. இந்த அங்க சாம்பியனா யார் ஜெயிச்சிருக்காங்க, அதுல யார் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னா மணிப்பூர் டீம் தான். ஓகேவா? விச் டீம் டாப் த கேலோ இந்தியா பீச் கேம்ஸ் 2025 2025 ஆண்டு கேலோ இந்தியா கடற்கரை விளையாட்டு போட்டி முதலிடம் பிடித்த அணி எது அப்படின்னா மணிப்பூர். முதலிடம் வந்து மணிப்பூர் சொன்ன மாதிரி. 2வது இடம் பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்போர்ட்ஸ்லாம் நல்லா இருக்கிறாங்க. எல்லாத்துலயும் பாத்தீங்க அப்படின்னா டாப்ல வந்துடுறாங்க. 3வது இடம் நாகாலாந்து. எனக்கு என்ன அப்படின்னா இதுல வந்து அதாவது பெரிய பெரிய பீச் உள்ள ஸ்டேட்லாம் ஒண்ணுமே வரல. சில லேண்ட்லாக் ஸ்டேட்ஸ்லாம் வந்து டாப் 3 இருக்கும்போது அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. இதுல என்ன அப்படின்னா இதுல தமிழ்நாடு வந்து 8வது இடம். ஓகேவா? இதுல மணிப்பூர் வந்து மொத்தம் 5 கோல்டு, 6 சில்வரு, அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா 3 பிரான்ஸ். ஓகேவா? மொத்தமா எத்தனை 14 மெடல். ஓகேவா? இதுல வந்து என்ன, நான் ஆல்ரெடி சொன்னேன் கோல்டு யார் நிறைய ஜெயிக்கிறாங்களோ அதை வச்சுதான் விருது கொடுப்பாங்க அப்படின்னு. இதுல மகாராஷ்டிராவும் வந்து மகாராஷ்டிராவும் 5 கோல்டு தான். ஓகேவா? அப்போ கோல்டு ஈக்குவலா இருக்கும் பட்சத்துல சில்வரை பார்ப்பாங்க. இதுல சில்வர் 5 தான் ஜெயிச்சிருந்தாங்க. ஆனா பிரான்ஸ் 20 மெடல் ஜெயிச்சிருந்தாலும் இது கோல்டு ஈக்குவலா இருந்தாலும் அடுத்தது சில்வரை பார்த்துட்டு மணிப்பூருக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? அடுத்து போயிடலாமா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இவருடைய பேர் வந்து குஷ்பு இல்ல குஷ் மைனி. ஓகேவா? இந்த இப்போ அஜித் குமார்லாம் வந்து ரேஸ் ஓட்டி நிறைய ஜெயிக்கிறாருல, அதே மாதிரி இவரு வந்து ஃபார்முலா 2 ரேசர். ஓகே, பெங்களூர்காரரு. இந்தியா ஒரு இந்தியர் முதல்ல F2 அந்த ஃபார்முலா 2 ரேஸ்ல ஜெயிச்சது யார் அப்படின்னா இவர் தான், குஷ் மைனி. Who is the first Indian to win Formula 2 race? ஃபார்முலா 2 பந்தயத்தில் வெற்றி பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னா குஷ் மைனி மக்களே. மொனாக்கோ கிராண்ட் பிரிக்ஸ், மொனாக்கோ நாட்டில் நடந்த அந்த கார் பந்தய போட்டியில ஜெயிச்சிருக்காரு குஷ் மைனி, பெங்களூர் பாய். ஓகேவா? ஸோ அடுத்து போயிடலாம் மக்களே. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ்ல இன்னசென்ட் டே ஆஃப் இன்னசென்ட் சில்ட்ரன் விக்டிம்ஸ் ஆஃப் அக்ரெஷன், அதாவது சர்வதேச ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகள் தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னா இன்னைக்கு ஜூன் 4. ஸோ அதே மாதிரி நம்மளுடைய மெட்டீரியல்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. யூனிட் 8 அண்ட் 1 year CA PDF வந்து நமக்கு ரெடியா இருக்கு. யூனிட் 8 மெட்டீரியல்ல பாத்தீங்க அப்படின்னா 3000 கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் இருக்கும். இது போக உங்களுக்கு வந்து 500 திருக்குறள் வித் எக்ஸ்பிளனேஷன் பிளஸ் 3 வருஷத்துக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் PDF. இது வந்து 599.
1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஜூன் 2024 இருந்து மே 2025 வரைக்கும் இருக்கும். இதுவும் 599. நீங்க இது வேணும்னு நினைக்கிறவங்க வந்து 9445275642 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு நீங்க பே பண்ணிட்டு ஜிபே அல்லது ஃபோன்பே பண்ணிட்டு இதே நம்பர் வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்ல சார் எனக்கு ரெண்டுமே இங்கிலீஷ்ல இருக்கு, தமிழ்ல இருக்கு. எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ரெண்டுமே 2 மெட்டீரியலும் வேணும்னு நினைக்கிறவங்க 1999 மட்டும் பே பண்ணி நீங்க வாட்ஸ்அப் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பி நீங்க இந்த பிடிஎஃப் வாங்கி பிரிண்ட் அவுட் போட்டுக்கலாம். இதை மட்டும் படிச்சாலே போதும். இது எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் தினம் ஒரு திட்டம் நம்ம பார்க்க போறோம். தினம் ஒரு திட்டத்துல இன்னைக்கு பார்க்கக்கூடிய திட்டம் 5 திட்டம். ஸோ இந்த 5 திட்டம் பொறுத்தவரை சிம்பிளா, அதாவது எது எப்படி கேள்வி வருமோ அதை மட்டும் தான் பார்க்க போறோம். இந்த 5 திட்டம் எதற்கான திட்டம் மட்டும் தான் கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நம்ம பெரிய அளவுக்கு இன்னும் வரல. ஓகேவா? நம்ம இதுல எல்லாம் கவர் பண்ணியிருப்போம் ஆல்ரெடி. 5 திட்டம் அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் எழுத மாட்டேங்குது திடீர்னு. ஓகே டன். ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் இருப்பாங்கல்ல மக்களே, பழங்குடியின அந்த மக்களுடைய அந்த வாழ்விடங்கள், அவங்களுடைய அந்த சமுதாயத்தை வந்து மேம்படுத்துறதற்கான திட்டம். ஓகேவா? பழங்குடியின மக்களை வந்து மேம்படுத்துறதுக்கான திட்டம். டு எம்பவர். அப்ப 5 திட்டம் வந்து யாருக்கானது அப்படின்னா பழங்குடியின் மக்கள். டு எம்பவர் த ட்ரைபல் கம்யூனிட்டிஸ். ஓகேவா? அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கமெண்ட் ஆன்சர்ல நேத்து கேட்ட கேள்வி சரியான விடை பூபேந்திரநாத் போஸ். ஓகேவா? இப்ப இன்னைக்கான கேள்வி, who among the following did not participate in the official events of Indian Independence Day 1947? பின் வருபவர்கள் 1947 இந்திய சுதந்திர தின அதிகாரப்பூர்வ நிகழ்வுகளில் பங்கேற்காதவர் யார்? ஏ சர்தார் வல்லபாய் பட்டேல், பி டாக்டர் ராஜேந்திர பிரசாத், சி மகாத்மா காந்தி, டி டாக்டர் அம்பேத்கர். சரியான ஆன்சர் என்ன அப்படிங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ லைக் பண்ணாம பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காம லைக் பண்ணுங்க மக்களே. நெக்ஸ்ட் நம்மளுடைய சஞ்சு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற டெலகிராம் சேனல் இருக்கு. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இதுல டெய்லி சிஏ குவிஸ் போடுவோம். அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்கான ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் போயிட்டு இருக்கு. அதுவும் அட்டன் பண்ணுங்க. அதே மாதிரி வந்து நியூஸ் பேப்பர் கட்டிங், நமக்கு தமிழ்ல தினமணி நியூஸ் பேப்பர், இங்கிலீஷ்ல வந்து ஹிந்து, அதே மாதிரி அப்புறம் நம்மளுடைய பேட்ச் டீடைல்ஸ், மெட்டீரியல் ஆஃபர்ஸ், இது எல்லாமே இதுல நம்ம அப்டேட் பண்ணுவோம். மறக்காம வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நோட்டிபிகேஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் நியூஸ் எல்லாம் டப்புன்னு போடுவோம். மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இவ்வளோ நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஒரு டைம் எல்லாத்தையும் ரிப்பீட் பார்த்தலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ஆன்சர் போடுங்க. இந்த லிபேரியா கப்பல் வந்து ஆக்சிடென்ட்னால எந்த ஊர்ல வந்து மாநில பேரிடர் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா கேரளால. உலகிலேயே 4வது மிகப்பெரிய பொருளாதார மிக்க நாடு எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்தியா தான். அடுத்தது வந்து புதிய ரூபாய் நோட்டுகளை அறிமுகப்படுத்திய நாடு பங்களாதேஷ். அடுத்தது கோல்டன் டோம் அப்படிங்கிற திட்டம் வந்து அமெரிக்காவினுடையது. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து நியூ டெவலப்மெண்ட் பேங்க்ல புதிய மேம்பாட்டு வங்கியில ரீசெண்டா இணைஞ்சது வந்து அல்ஜீரியா. அடுத்தது 80வது யூஎன் ஜெனரல் அசம்பிளி யார் பிரசிடென்ட்னா ஆனலீனா, ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, கர்நாடகா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அம்பாசிடர் அனில் கும்ப்ளே நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. ஐபிஎல் டிராஃபி ஜெயிச்சது வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர். கேலோ இந்தியா பீச் கேம்ஸ்ல வந்து யார் ஜெயிச்சாங்க அப்படின்னா மணிப்பூர். அதுக்கடுத்து ஃபார்முலா 2 ரேஸ்ல ஜெயிச்ச முதல் இந்தியர் வந்து குஷ் மைனி. இந்த இன்னசென்ட் சில்ட்ரன் விக்டிம்ஸ் ஆஃப் அக்ரஷன் டே வந்து ஜூன் 4. வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு மக்களே. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்து நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா உங்களுடைய கமெண்ட்ஸ் தான் என்னுடைய பூஸ்ட், போனிட்டா, ஹார்லிக்ஸ், மைலோ, காம்ப்ளான் எல்லாமே. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க மக்களே. டெலிகிராம்ல போடுற குவிஸ் எல்லாரும் அட்டன் பண்ணுங்க. பிவைக்யூ டெஸ்ட் சீரிஸும் அட்டன் பண்ணுங்க. மீண்டும் நாளை காலைல 7 மணி கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க தமிழ், வளர்க தமிழ்நாடு.